சித்தி, சித்தி வாங்க சித்தி, உள்ள வாங்க. ஐயா, என்னையா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கியாயா? எங்க கிறிஸ்டி ஆளை காணோம்? நான் நல்லா இருக்கேன் சித்தி. அவளா? ஒரே நிமிஷம் சித்தி. கிறிஸ்டி, கிறிஸ்டி, கதவு தரமா? ஹே, உனக்கு என்ன வேணும் இப்ப? ஏன் இப்படி இரிட்டேட் பண்ற என்ன? என் சித்தி வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்து பாருமா. ஐயோ, உன் சித்திய நான் ஏன் வந்து பார்க்கணும்? சும்மா ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் பாரு, சின்ன வயசுல இருந்து சித்தி தாமா என்ன வளர்த்தாங்க. ஒரு கர்ட்டசி காட்சி வந்து அவங்கள பார்க்கலாம்ல. ச்சே, போ, வந்து தொலைறேன். வாமா கிறிஸ்டி தங்கம், நல்லா இருக்கியாமா? சீக்கிரமா ஒரு பேரனையோ ஒரு பேத்தியோ பெத்து கொடுமா. சரிதா. சித்தி சித்தி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். மா கிறிஸ்டி, உனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லுங்கல, நீ போய் பாருமா. மணியின் பயம் தன்னை வளர்த்த சித்திக்கு பிரச்சனை தெரிந்துவிடுமோ என்ற கலக்கத்தில் பாவம் மணி அடுத்து என்ன சந்திக்க போகிறார் என்று நீங்களே பாருங்களேன். ஐயா, வந்தது எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் ஹால்லே படுத்துக்கிறேயா, நீ போய் ஒரு ரூம்ல படுத்துக்கோ. சரிங்க சித்தி, நீங்க போய் படுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். ஐயா, ஐயா, என்னையா இங்க படுத்திருக்க? உள்ள ரூம்ல போய் படுக்காம. எனக்கும் என் வைஃபுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை சித்தி. அவ என்கிட்ட பேசுறதோ இல்ல பழகிறதோ இல்ல சித்தி. அவ அந்த ரூமுக்குள்ளேயே அந்த கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கிறா சித்தி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தி. என்னையா சொல்ற? சரியா சரியா, நீ போய் படுத்துக்கோ. நாளைக்கு பாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஜெபிச்சா எல்லாம் சரியாயிரியா? சரியா? சோஸ்திரம் பாஸ்டரையா, உள்ள வாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் மனைவியை கூப்பிடுறீங்களா? ஜெபிக்கலாம். மணி, நம்ம ஜெபிக்கலாம். கிறிஸ்டிய கூட்டிட்டு வா. கிறிஸ்டி, கதவு தோற, பாஸ்டர் வந்திருக்காங்க. அவர் எதுக்கு வந்திருக்காரு இப்ப? ஓ, சமாதானம் பேசவா? இல்ல இல்ல, ஜஸ்ட் பிரேயர் தான். ப்ளீஸ் வாமா. வரேன், போ. வாங்கம்மா கிறிஸ்டி, ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேனப்பா. I bind every evil spirit. எல்லா அசுத்த ஆவியை கட்டுகிறேனப்பா இயேசுவின் நாமத்திலே. போதும், நிறுத்து. நான் அவளோட புருஷன். நாங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும். அவளுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் என்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவளுக்கு நான் மட்டும்தான், எனக்கு அவ மட்டும்தான். இச்சையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. நீ வேணும்னா அவளையே கேட்டு பாரு. அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மணி வேணாம். எனக்கு மணிய சுத்தமா பிடிக்கல. என்னோட எந்த செக்ஷுவல் நீட்ஸையும் அவனால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல. எனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ
அப்படியெல்லாம் என்னோட பிசிக்கல் நீட்ஸை இவன் சாட்டிஸ்ஃபை பண்றான். கேட்டியா? இவளுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். இவளை விட்டு நான் போவே மாட்டேன். I command you in the name of Jesus. Come out. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு பிசாசே. கிறிஸ்டியின் தீராத ஆசைகள், அவளின் ஏக்கங்கள், அவளின் தீராத குழப்பங்கள், இதோ அவளின் கூக்குரல். ஐயோ, எனக்கு சுத்தமா முடியலையே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்கு ஏன் இந்த சோதனை? எனக்கு ஃபேமிலியும் வேணும். எனக்கு தெரியலையே, என் மண்டலம் எனக்கு வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்களேன், என்னை யாராவது காப்பாத்துங்களேன், தயவு செஞ்சு ப்ளீஸ். எனக்கு மணியும் வேணும், எனக்கு அவனும் வேணும், எனக்கு 2 பேருமே வேணும்னு தோணுது. எனக்கு தெரியலையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இது போல அநேகம் வாலிபர்களுடைய வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறது. காரணம், பலவிதமான இச்சைகளால் இழுக்கப்பட்டு இன்றைக்கு வாலிபர்கள் தங்களுடைய சுயமாய் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறார். நிறைய குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. Do you know? So many families are broken. அது ரொம்ப கேவலமான காரியம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அதிகமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள், and they are in fight with their husbands, and husbands in fight with the wives. எல்லாரும் இன்னைக்கு தனித்தனி அறையில வாழ்றாங்க. கோவிட் டைம்ல ஒரு போன் வந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு சொல்றாரு, நான் என் மனைவியை கொன்றுவன் போல இருக்கு, வெளியே போக முடியாம அவள் டார்ச்சர் தாங்க முடியல. மனைவி சொல்றா, அவருடைய என் ஹஸ்பண்ட் அடிச்சே கொன்றுவார் போல இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா இருந்திருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது பயங்கரமா இருக்குதுங்க. 55% ஆஃப் மேரிட் இந்தியன்ஸ் அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அவங்க அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்களா? இந்த வாலிப பெண்ணுடைய பிரச்சனை என்ன? இது உண்மையாக என்னிடத்துல ஜெபத்திற்காக வந்த ஒரு காரியம். இந்த வாலிப பெண் தன்னுடைய இள வயதிலே வேறு ஒரு வாலிபனை நேசித்திருக்கிறாள். வேறொரு வாலிபனோடு இவருடைய ஆத்துமா பிணைக்கப்பட்டிருந்தது. இட் வாஸ் a soul tie. அவனை மறக்க முடியவில்லை. பெற்றோருடைய நிர்பந்தத்தினாலே திருமணமாகியும் அவள் அந்த வாலிபனோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இந்த வாலிபனை அவள் ஏதோ பெற்றோர் சொன்னார்கள் என்று திருமணம் செய்து கொண்டாள். She was just looking for a way out. எப்படியாவது இந்த திருமணம் உடையாதா? என்னிடத்தில் ஒருவர் வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்தார். ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தார். அவங்க இருவரும் ஜெபிக்க வரும்போது பரிசுத்தாவியானவர் சொன்னாரு, இவங்க 2 பேரும் சரியில்லை. ஏன் அவங்க வந்து சொல்றாங்க, ஓயாம என் வைஃபுக்கு பயங்கர பிரச்சனையா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது தான் அந்த பிசாசு சொல்லுச்சு, என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். அப்போதான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இது இவனுடைய மனைவி அல்ல. She is not his wife. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை ஸ்பிரிட் ஹஸ்பண்ட் தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய கணவன். இவங்க ஒரு மாய்மானமான வாழ்க்கையில வாழ்றவங்க. இவங்க இச்சையான காமத்தை தூண்டுகிற சில காரியங்களை இன்டர்நெட்ல பார்த்துவிட்டு அந்த அந்த விரதத்தாலே அந்த விதமான உணர்வுகள் தூண்டப்பட்டதனாலே எனக்கு அந்த கல்யாணம் செட் ஆகாது, அந்த பையன் செட் ஆக மாட்டான், அந்த பொண்ணு செட் ஆக மாட்டான். ஏனென்றால் உடைய இருதயம் அசுத்தமாக இருக்கிறது. உடைய கண்களிலே அந்த இச்சையின் காரியங்கள் இருக்கிறது. அந்த இச்சை இருப்பதினாலே உன்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. மனைவியாய் பார்க்கிறவளை விபச்சாரியாய் பார்க்கிறாள். வாலிப பெண் சொல்லி அழுதாள், என்னால் இரவெல்லாம் தூங்க முடியவில்லை. அவளுக்காக ஜெபித்த போது அவளுக்கு திருமணமே நடக்கலன்னு அவங்க அம்மா கொண்டு வந்து ஜெபிக்க சொன்னாங்க. அப்பொழுது ஜெபிக்கும் போது அவளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி சொன்னது, இவளுக்கு திருமணம் நடக்காது, ஏன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு அசுத்தாவி அவருடைய சரீரத்தை ஆட்கொண்டிருந்தது.
அவருடைய கைகளை ஆட்கொண்டிருந்தது. தன்னைத்தானே அவள் தொட்டுக்கொள்வாளாம். அவள் அழுது சொன்னாள், ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது பாஸ்டர், நான் செத்துட்டுமா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிறவி? வாலிப பிள்ளையே, இன்னைக்கு போனோகிராஃபிக்கு எவ்வளவு பேர் தெரியுமா அடிமைப்பட்டிருக்கிறாங்க? 12% of the website on the internet pornography. 35% எல்லா இன்டர்நெட் டவுன்லோட்ஸ் என்ன தெரியுமா? போனோகிராஃபி. போர்னியான்ற வார்த்தையே எங்க இருந்து வருதுன்னா, அது திருமணத்துக்கு முன்பாக தேவன் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். ஆகவே தான் ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தினார். They will be one. The two shall become one. அப்ப இந்த ரெண்டும் ஒன்றாய் மாறுகிற புனிதமான அந்த ஒரு பந்தத்தை விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக என்று வேதம் எபிரேய பாஷையில எபிரேய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்கு முன்பாக உறவு. நிறைய இன்னைக்கு வாலிபர்களை அசுத்தமான காரியங்களை பேசி இழுக்கிற ஏராளமான காரியங்கள் இன்டர்நெட்ல இருக்குது. சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா, சாமி பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாலே அதுல திடீர்னு ஒரு சஜஷன் வருது. அரைகுறை ஆடையோட யாரோ தோன்றுகிறார்கள், உடனே அதை டிக் பண்ணா ஆட்டோமேட்டிக் அல்காரிதம் அதுக்கு சம்பந்தப்பட்டதை எடுத்து விட்டோம். வாலிபர்கள் தடுமாறுகிறார்கள். கண்களின் இச்சை அவர்களை தடுமாற செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆவரேஜா உலகம் முழுவதும் இன்டர்நெட்ல போனோகிராஃபியை பார்க்கிறவங்க யார் தெரியுமா? 11 வயசு. 11 years is the average age of the first seen pornography on the internet. 87% of college age males they watch pornography. இன்னொரு முக்கியமான காரியம் சொல்றேன். 10ல் 3 பெண்கள் இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். 10ல் 3. இன்னைக்கு அதிகமாக இன்டர்நெட்ல பெண்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறார்கள். 89% பேர் தங்கள் மொபைல் போனிலே அசுத்த படங்களை பார்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கிளீடன் சொல்ற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம்ல அதிகமான பேர் டேட்டிங் ஆப்ல மீட் பண்றாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களை சீரழிக்கிறதுக்கு பல காரியங்கள் வருகிறது. அன்பார்ந்த பிள்ளையே, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கிறிஸ்து இயேசு வருவதற்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. Let your soul, spirit and body be guarded till the coming of Christ.